ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸைஸ் 1.1 சிக்ஸ் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ சிக்ஸ் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன்றத 2+2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 8 - 4 - 5 3. அண்ட் நம்ம என்ன வெரிஃபை பண்ணோம்னா a times adjoint a equal to adjoint a times a is equal to determinant of a I2. I2ன்றது ஒண்ணுமே இல்லை, 2+2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம டயகனல் 1 போட்டுப்போம், ரிமைனிங் எலமெண்ட்ஸ் 0 போட்டுப்போம். ஓகேவா, இதான் நம்மளோட I2. சரி, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஏ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அட்ஜாயிண்ட் ஏவும் கொடுக்கல, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் கொடுக்கல. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிரும். சொல்யூஷன் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா 8 - 4 - 5 3. ஓகேங்களா, ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 8 - 4 - 5 3. தென் 3 8s are 24 and minus 4 minus 5 times minus 4 வந்து plus 20. ஓகேங்களா, so 24 minus 20 வந்து 4. so determinant of a ஓட வேல்யூ 4. and இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வேல்யூ வந்து இங்கே கண்டுபிடிச்சலாம். சரி, இப்போ determinant of a into I2 ஓட வேல்யூ என்ன வரும், determinant of a times I2, அதாவது 4 times 1001. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4004. ஓகேங்களா, ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ I2 வேல்யூ இதான். இப்போ நம்ம என்ன பண்ண போனா அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சி அதை ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ இன்டூ ஏவை பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ I2 வேல்யூ என்ன கிடைச்சதுன்னா நம்மளுக்கு 4004 கிடைச்சதுங்க இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஏ எழுதிடுவோம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 8 - 4 - 5 3. ஓகேங்களா, இப்போ நம்மளோட அட்ஜாயிண்ட் ஏ என்னவா இருக்கும், 2x2க்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. நம்ம 3x3 பாருங்க, கோஃபேக்டர்லாம் போடணும் அவசியம் இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், இந்த எலமெண்ட்டையும் வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ 3 8. ஓகேங்களா, தென் இந்த எலமெண்ட்டும் சைன் சேஞ்ச் பண்ணும், அதாவது மைனஸ் அந்த பிளஸ் பிளஸ் அந்த மைனஸ். ஸோ எனக்கு ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால பிளஸ் ஆகிடும். இப்போ இதுதான் எனக்கு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து 8 டைம்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ 8 டைம் அட்ஜாயிண்ட் ஏ வந்து என்ன கிடைச்சிருக்கு எனக்கு, 8 டைம் அட்ஜாயிண்ட் ஏனா 8 - 4 - 5 3. ஓகேங்களா, தென் 3 4 5 8. ஓகேங்களா, இப்போ நீங்க இதை மட்டும் பண்ணீங்கன்னா ரோ இன்டு காலம், அதாவது 8 into 3 வந்து 24 minus 4 into 5 minus 20. Then 8 into 4 32 minus 4 into 8 32 minus 30. ஓகேங்களா, minus 5 into 3 minus 50 plus 3 into 5 plus 50. Then minus 5 into 4 minus 20 and plus 3 into 8 24. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன வரும்னா 4 24 minus 20 4 வந்துடும், 32 minus 32 0, minus 15 plus 15 0, minus 20 plus 24 4. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கு, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ I2 ஈக்குவலா இருக்கு. ஏன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைச்சிருக்கு 4004. ஸோ ஏ டைம்ஸ் அட்ஜாயிண்ட் ஏயோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ I2. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா adjoint A times A போகணும். ஸோ adjoint A times A. ஓகேங்களா, இப்போ adjoint A times A போனோம்னா ஃபர்ஸ்ட் adjoint A எழுதிக்கணும், 3 4 5 8. ஓகேங்களா, அண்ட் A வந்து பார்த்தீங்கன்னா 8 - 4 - 5 3. ஓகேங்களா, இப்போ மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3 8s are 24 minus 4 5s are minus 20. Then 3 into minus 4 வந்து minus 12 plus 4 into 3 plus 12. Then 5 8s are 40 and 8 into minus 5 minus 40. ஓகேங்களா, then 5 into minus 4 வந்து பார்த்தீங்கன்னா minus 20 plus 3 into 8 24. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 24 minus 20 வந்து பார்த்தீங்கன்னா 4, minus 12 plus 12 0, 40 minus 40 0,
minus 20 plus 24 4 ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு இதுவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ I2க்கு ஈக்குவலாக இருக்கு ஓகேங்களா அதாவது adjoint A times ஏவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ I2க்கும் ஈக்குவல் இப்போ நல்லா பாருங்க A times adjoint A வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கு ஒரு விஷயம் A times adjoint A வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A I2க்கு ஈக்குவலாக இருக்கு அதே மாதிரி adjoint A times ஏவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் I2க்கு இருக்கு அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா from 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கு ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா A times adjoint A is equal to adjoint A times adjoint A times A which is equal to determinant of A to I2 அதாவது எனக்கு A times adjoint A times adjoint A பண்ணா determinant of A I2 தான் வந்து அதே மாதிரி adjoint A times A பண்ணா determinant of A I2 ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா மூணுமே ஈக்குவல்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதுங்களா ஓகே உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆர் என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் லிங்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் அதுலேயும் உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷனை கொடுக்கலாம் ஓகேங்களா எதுனாலும் எந்த டவுட்னாலும் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஆர் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸில் கூட போடலாம் நீங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுவ ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்